வாழ்க்கை மற்றும் பணம் சேமிப்பு ஒரு பிரேரணையான கதை. தணிகை கிராமத்தில் வசிக்கும் மூத்த குடிமகன் சின்னதுரை தன் சிந்தனை திறனால் தனியார் கிராமத்தின் மையமாக விளங்கினார். அவர் வாழ்க்கையின் சிறு உண்மைகளை பெரிய பாடங்களாக மாற்றினார். அவரின் அனுபவங்களைச் சுற்றிய ஒரே கதையை எல்லாரும் பெரிதும் விரும்பினார். அது பணம் சேமிப்பின் அருமை பற்றியது. கதை தொடக்கம். சின்னதுரை தனது 30ஆம் ஆண்டில் ஒரு பணக்கார குடும்பத்தில் வேலை பார்த்தார். அந்த குடும்பத்தின் தலைவர் அவரிடம் எப்போதும் பணம் சேமிப்பு குறித்து பேசுவதை கேட்டார். பணம் உனக்கு உழைக்கும், நீ அதை சரியாக நடத்தினால் என்று அவர் கூறினார். அந்த வார்த்தைகள் சின்னதுரையின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஒரு நாள் வேலை முடிந்த பிறகு சின்னதுரை தனது நண்பர் செந்திலிடம் இதை பகிர்ந்து கூறினார். நாம் எப்போதும் தினசரி வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறோம், ஆனால் எதிர்காலம் பற்றிய சிந்தனை நம்மிடம் குறைவாகவே இருக்கிறது. இன்று தொடங்கி தினசரி ஒரு சிறிய தொகையை சேமிப்போம் என்று அவர் கூறினார். சேமிப்பின் தொடக்கம். சின்னதுரை தனது தைரியத்துடன் மாதம் 50 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தார். அது சிறு தொகையாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிது. ஆண்டுகள் கடந்ததும் அவர் சேமிப்புகளை உபயோகித்து ஒரு மாட்டுக் கடையை திறந்தார். அந்த கடை அவனுக்கு மாதாந்திர உயர்ந்த வருமானத்தை உருவாக்கியது. செந்திலும் சின்னதுரை கூறிய அறிவுரையை பின்பற்றி தனது குடும்பத்திற்காக சிறு அளவிலான நிலத்தை வாங்கினார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு நிலத்தின் மதிப்பு அதிகரித்தது. அதன் மூலம் அவர் ஒரு புதிய வீட்டை கட்டினார். சிறு முன்னேற்றம் பெரிய வெற்றி. சின்னதுரை தனது வாழ்க்கையில் ஒரு சிறு முன்னேற்றத்துடன் தொடங்கினார். ஆனால் அவரது திட்டமிட்ட செயல்களால் அவர் கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாற்றம் கொண்டார். தினசரி காசுகளை சேமிக்கிறதே வாழ்க்கையின் பெரிய பாதுகாப்பு என்றார் சின்னதுரை. அவரின் செயல்களும் சாதனைகளும் கிராமவாசிகளுக்கு ஒரு புது போதனையை வழங்கியது. பணம் என்பது ஒரு கருவி. அதை சரியாக உபயோகித்தால் வாழ்க்கையை மேம்படுத்தலாம். முடிவு. வாழ்க்கையில் பணம் சேமிப்பு என்பது வெறும் நிதி பற்றிய விஷயம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதரின் நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாகும். சின்னதுரை போல நம் வாழ்க்கையிலும் சிறு சிறு சேமிப்புகளை ஆரம்பித்து அதை புது கனவுகளாக மாற்றலாம். இந்த கதை உங்களுக்கு புதிய சிந்தனைகளை தூண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன்.